நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கலாக்காய். விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கினதை ஒரு சின்ன வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இதை ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா, நாளைக்கு கிடைக்கக்கூடிய பலாக்காயை விட இன்றைக்கி கிடைக்கக்கூடிய கலாக்காய் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. விநாயகருக்கு இந்த கலாக்காய் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பார்க்குறது கலாக்காயோட பழம். அது காயாக இருந்தாலும் பழமாக இருந்தாலும் பயங்கரமாக புளிக்கும். அதனால தான் இதை உப்பு போட்டு சாப்பிடுவாங்க, ஊறுகாய் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்புறம் இந்த கலாக்காயினுடைய சீட்ஸை எடுத்து வெளியில் போட்டால் அதுதாங்க நம்ம ஊர் செர்ரி. என்னன்னு கேட்குறீங்களா? எல்லா ஸ்வீட்ஸ்லேயும் கேக்லேயும் இருக்குது அதுதான். ஐயோ, இது வந்து செரியே கிடையாதா, கலாக்காயான்னு தூக்கி போட்டுறாதீங்க. இதில் அவ்வளோ வைட்டமின்ஸ் இருக்குது. மெக்னீஷியம், காப்பரு, பொட்டாசியமு, அயனு, டி விட்டமின், சி விட்டமின் எல்லாமே இதில் இருக்குது. இதில் வந்து அயன் இருக்கிறதுனால நல்லா முடி வளரும், டைஜஷன் ப்ராப்ளமே இருக்காது. அதனால தான் பிள்ளையார் சதுர்த்திக்கு கலாக்காயை சாப்பிடுவாங்க. சாப்பிட்டா கண்டதையும் சாப்பிட்டு வயிறு ஜீரணமாகாமல் இருக்கும் பொழுது கலாக்காய் சாப்பிட்டா சரியாயிடும். இதை ஃபேஸ் பேக்காக போடலாம். அண்ட் இது ஒரு நேச்சுரல் சூயிங்கம்ங்க.